தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரும் இந்துப்பூர் தொகுதி எம்எல்ஏவுமான நந்தமூரி பாலகிருஷ்ணா முழங்கால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஹைதராபாத்தில் உள்ள ஏஐசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று நேரில் சென்று அவரது உடல்நிலையை விசாரித்தார். அந்த புகைப்படங்கள் தொடர்பாக தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. சூப்பர் ஸ்டாரும் பாலகிருஷ்ணாவும் நெருங்கிய நண்பர்கள். சமீபத்தில் கூட ஜெயிலர் 2 படத்தில் பாலகிருஷ்ணாவை நடிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. கடைசியில் அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. தொடர்ந்து ரஜினியே பாலகிருஷ்ணாவோட 100வது விழாவில் கலந்து கொண்டவர். என்னால் பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு அடியில் மொத்தத்தையும் சாய்க்க முடியாது, அவரை மாதிரி என்னால் வசனமும் பேச முடியாது என தன்னை பற்றி தன்னடக்கமாக பேசியிருந்தார் ரஜினிகாந்த். தமிழ் ரசிகர்களுக்கு பாலகிருஷ்ணா சமீபத்தில் அதிகம் அறிமுகமானது பகவந்த் கேசரி திரைப்படம் மூலமாக தான். அந்த படத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு தமிழுக்கேற்ற மாற்றங்களுடன் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் தற்போது வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று வரும் ஜனநாயகன். இதன் காரணமாக பாலகிருஷ்ணாவின் படங்கள் குறித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தின் கோதாவரி பகுதியில் நடைபெற்று வந்த தனது புதிய திரைப்படமான NBK111 படத்தின் போது பாலகிருஷ்ணாவுக்கு முழங்காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு உடனடியாக ஹைதராபாத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் ஏஐஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலகிருஷ்ணாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் விரிவாக கேட்டறிந்தார். மேலும் அவர் விரைவில் குணமடைந்து மீண்டும் மக்கள் பணிக்கும் திரைப்பட படப்பிடிப்புக்கும் திரும்பி வர வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ஏஐஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் டி நாகேஸ்வர ரெட்டியும் உடன் இருந்தார். மருத்துவர்கள் அளித்த தகவலின்படி பாலகிருஷ்ணா தற்போது நலமாக இருப்பதாகவும் முழுமையாக குணமடைய குறைந்தது 6 வாரங்கள் முழு ஓய்வு அவசியம் என்றும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த NBK111 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது பாலகிருஷ்ணா அவர்கள் தற்போது மீண்டும் ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்கும் படத்தில் நடிப்பார் என்கின்ற பேச்சுகளும் பரவலாக போய்கொண்டிருக்கிறது. கூடிய விரைவிலே இதற்கான அஃபீஷியல் அப்டேட்டும் வெளிவரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாலகிருஷ்ணாவை சென்று ரஜினி பார்த்தது சரியானதா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.